பஞ்சாப் கிங்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 209 ரன்களை குவித்து இறுதியில ருத்ராஜுடைய படை 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்துல தோல்வியை தழுவினாங்க. இந்த போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தோல்வியை சந்தித்த பிறகு கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் பேட்டி கொடுத்திருக்காரு. அதுல முதல்ல களமிறங்கிய சிறந்த ஸ்கோரை தான் அடிச்சோம், எங்களுக்கு எதிராக வேகப்பந்து வீச்சாளர்களால பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியல, ஸ்பின்னர்கள் தான் தாக்கத்தை ஏற்படுத்த முடிந்தது, அப்படி இருந்துமே ஸ்பின்னர்களை சிறப்பாக சமாளித்து பெரிய ஸ்கோரை அடித்து அப்படின்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பேசிய ருத்ராஜ் கெய்க்வாட் அவர்கள் பஞ்சாப் கிங்ஸ் அணில ஸ்பின்னர்கள் தாக்கத்தை ஏற்படுத்தியதால் இம்பாக்ட் சப் வீரர்கள் இடத்துல ராகுல் சாகரை கொண்டு வந்தோம், சாகரும் நூர் அவர்களுமே ரிஸ்ட் ஸ்பின்னர்கள் அப்படின்றதுனால பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு நம்பினேன். ஆனா 2 பேருமே நேற்று சிறப்பாக பந்து வீசல, இதனால வெற்றி பெற முடியாமல் மிகவும் மோசமாக தோல்வியை தழுவினோம் அப்படின்னு பேசியிருக்காரு. பஞ்சாப் கிங்ஸ் அணில யுஸ்வேந்திர சாகல் அபாரமாக பந்து வீசி 3 ஓவர்கள்ல 21 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டை எடுத்திருக்காரு. மற்ற வேகப்பந்து வீச்சாளர்கள் ஓவருக்கு சராசரியாக 10+ ரன்களை விட்டு கொடுத்த போதுமே ஷகாலுடைய எக்கானமி 7 மட்டுமே இருந்திருக்கு. செய்தியாளர் சந்திப்புல ருத்ராஜ் அவர்கள் இப்படி பேசியிருப்பது சிஎஸ்கே ரசிகர்கள் மத்தியில அதிருப்தியை வெளிப்படுத்தியிருக்கு. தொடர்ந்து 2 போட்டியாக சிஎஸ்கே படும் மோசமாக சொதப்பி தோல்வியை சந்திச்சிருக்காங்க. அணில வேற டோனி அவர்கள் இல்ல, பிரிவிஸ் அவர்களுமே இல்ல அப்படின்றது ஒரு மிகப்பெரிய குறையாக பார்க்கப்படுது. அடுத்தடுத்த போட்டிகள்ல கண்டிப்பாக இருவருமே அணிகளை இணைந்து விடுவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு நிலவற்றிருக்கு. அடுத்த போட்டியுமே தோல்வியை சந்தித்தா கண்டிப்பாக சிஎஸ்கேவிற்கு பெரும் நெருக்கடி ஏற்படும். வழக்கம் போல தோனி அவர்கள் மீண்டும் கேப்டன்சியை கையில் எடுப்பார். அதன் பிறகு என்ன நடக்கும் அப்படின்றது பலருக்குமே தெரிந்த விஷயம்தான். இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.